Every March I go to Future Industry Expo. Very happy. Very few people are called for that. Future la eppadi irukum appdin. From Elon Musk lende Bill Gates, everybody comes for that. And the 3 நாள் conference la nobody spoke about artificial intelligence. It's gone beyond. அதுதான் தமிழ்ல மாற்றம் ஒன்றே மாறாதுங்கறான். Artificial intelligence is developed into generative AI. Chat GPT வந்து இப்போ 4.0 போட்டிருக்காங்க. எத்தனை பேர் அது வந்து பெய்டு வெர்ஷன், எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது தெரியல. I tell you everybody should subscribe. நீ கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே பதில் அடிக்குது சார், எல்லாமே சொல்லுது. அது ஜெனரேட்டிவ் AI. நெக்ஸ்ட் வந்து will be moving into artificial general intelligence, adaptive AI. artificial general intelligence க்கும் ஏஐக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நீ போய் கூகுள்ல போய் பாரு. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர், how many of you have download the syllabus of AI சொல்லுங்க. உங்க பையனை AI படிக்க வைக்கிறீங்க, how many of you download the syllabus? Have you compared with computer science? கிடையாது. படிச்சவங்களே பண்ணல சார். பாவம் நினைச்சு பாருங்க, கிராமத்தில் இருக்கிறவன். There is not much difference. There is only difference about 4 to 5 subjects. Do we develop AI platforms? Chat GPT, Bardo, Bingo, AI tools like Code Whisperer, Codiga, Copilot, Midjourney, India பண்றாங்க. 99% AI tools are developed in US. இது தெரிய மாட்டேங்குது. நான் AI படிக்க வேணும்னு சொல்றேன். யாருமே AI படிக்கலாம். Sir, I want to develop AI platforms. அவங்க படிக்கலாம். But we don't have much companies. அதனால்தான் none of you have asked this question in social media. Why IIT Madras, IIT Bombay, IIT Delhi, IIT Kharagpur, IIT Kanpur, NIT Trichy, Anna University, CEG, even I'm very happy, Anna University uடைய Vice Chancellor will never ever start artificial intelligence course in Anna University. Nobody asked. NIT Trichyக்கு தெரியாதா? இல்ல IIT Bombayக்கு தெரியாதா? God save you all, sir. இனிமேல் யாருக்கு தெரியுமா, ஏஐ யூஸ் பண்றது தான் சார் வாய்ப்பு. யாரு டே டு டே லைஃப்ல ஏஐ யூஸ் பண்ண கத்துக்கோ. நான் இப்ப எல்லாத்துக்குமே ஏஐ தான் யூஸ் பண்றேன். ஐ யூஸ் ஏஐ ஈவன் டு கிரியேட் எ இமெயில். ஐ யூஸ் ஏஐ. இதுக்கு ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இந்த மண்டபத்துக்கு வரதுக்கு கூகுள் மேப் யூஸ் பண்ணீங்க. கூகுள் மேப் யூஸ் பண்றதுக்கு மொபைல் டெக்னாலஜியா படிச்சுங்க. பின்ன இட்ஸ் a டூல். இப்ப நீங்க வந்து 2002-3 நான் எதிரமா சொல்வேன், டே நீ எது வேணா படி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கத்துக்கோன்னு சொல்லுவோம். இப்ப நீ ஒரு பேங்க்குக்கு போறீங்க, பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு சிஸ்டத்துல வேலை செய்யறாரு. அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சாரு. He learned to use computer softwares. அது புரிஞ்சுக்கிறதே இல்ல. அப்படி நம்ம ஊர்ல அப்படிதானே உளுந்து அப்படியே விடுவீங்க, எல்லாமே கொடுக்குறீங்க. நதப்பெல்லாம் இப்ப என்ன தெரியுமா பண்ணுங்க, உங்க அம்மா அப்பாவுடைய ஏடிஎம் கார்டும் கொடுங்க, பின் நம்பரும் கொடுங்க, எல்லாமே கொடுத்துட்டீங்க. அப்ப இது கொடுக்கறதுக்கு என்ன? நான் பேசினாலும் போய் வெரிஃபை பண்ணுன்னு சொல்வேன் நான். ஈவன் நாங்க இங்க மேடையில் பேசுறவங்க எல்லாமே சொன்னது போய் வெரிஃபை பண்ணு. டோன்ட் கெட் கேரிட் அவே. இதுதான் பெரிய ப்ராப்ளம் நம்மள்ட்ட. வந்து AI is developing. இன்னும் 6 years it will become super intelligence, artificial super intelligence. And do you know that by 2032 entire AI will be replaced by OI, organized intelligence. போய் படிங்க கூகுள்ல, the most emerging multidisciplinary intelligence. எல்லாமே மாறும் சார். அப்புறம் AI படிச்சுட்டு யார் சார் ஜாப் கொடுப்பா? இவர் மொபைல் நோண்டிட்டு இருக்காரு, கேளுங்க என்ன மொபைல்னு. என்ன மொபைல் வச்சிருக்கீங்க? இல்ல என்ன மொபைல்? ரைட், இருங்க. 4G, 5G இல்லையா? nobody bought 2G phone. Outdated, slow. நீ படிக்கிற AI 2G, generative AI 4G, artificial general intelligence 5G, artificial super intelligence 6G. நீ வெளியே வரும்போது சூப்பர் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணும்போது நான் 2G phone வாங்குவியா? நீ இப்பவே வாங்கல, இன்னும் 4 வருஷம் கழிச்சு வாங்குவியா? அப்புறம் வேலை கிடைக்கல, மீம்ஸ் போடுறது. இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கல, பொண்ணு கொடுக்கறது இல்ல. என்ன எது படிக்கணும்? யூஸ் பண்ண கத்துக்கோ AI. அதுவும் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தேன். பயமா இருக்கு சார். ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி எனி பிரைவசி இன் தி வேர்ல்ட். ஐ cannot put it in social media because it is in developing stage. Maybe I can show it in the mobile. அந்த கான்ஃபரன்ஸ்ல, ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ்ல டெக்சாஸ்ல சின்ன பொண்ணு மாதிரி இருந்துச்சு சார், விமென்ஸ் ஃபோர். இப்பெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. People talk about women are discriminated. I am the first person in the world saying men are discriminated. Somebody should ask questions to people, especially the robotic and computer scientists. நினைச்சு பாருங்க, first humanoid robot Sophia has got a female face. Odisha newsreader female face. Poland CO female face. Super intelligent female.
எங்களை மாதிரி ஆண்கள் போட்டா பதில் சொல்லாதா? தெரியல சார், எனக்கு தெரியல. somebody should ask how this nonsense is happening in this world. ஏன் நீ 2 ரோபோட் பண்றியா, 2 ஃபீமேல் பண்ண 2 மேல் பண்ண, தப்பே கிடையாது. சரி, அந்த ஃபீமேல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் கேட்டேன். சவுத் கொரியன் சயின்டிஸ்ட் சொன்னாரு, யூ ஆஸ்க் எனிதிங் அப்படின்னு. My daughter was in Salem. She was supposed to come, she couldn't come. So I asked that super intelligence, can you tell me what my daughter is doing right now? அடுத்த செகண்ட் சொல்றது, can you share your daughter's location? என்னுடைய கூகுள் லொகேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே என்னுடைய கூகுள் ஜிமெயில் எல்லா அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் ஆகுது. ஃபியூச்சர் இஸ் நத்திங் இஸ் கோயிங் டு பி பிரைவேட். யுவர் பாஸ்வேர்ட் வில் பி த லைஃப். அது ஓபன் பண்ண முடியாது. என்னுடைய ஜிமெயில் என்னென்ன நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே காமிக்குது. அது இமீடியட்டா காமிக்குது. உங்களுடைய வீடு ஹை கனெக்ட்ல 12 செக்யூரிட்டி கேமராவோட கனெக்ட் ஆயிருக்கு. கேன் யூ கிவ் ஆக்சஸ் டு யுவர் செக்யூரிட்டி கேமரா அப்படின்னு என்னுடைய பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே அடுத்த செகண்ட் சொல்லுது, 11 மணி நைட்டு 24 நிமிஷம் 21 செகண்ட்ல உங்க பொண்ணு மாடி பண்ண ஏறி அந்த ரூம்ல உள்ள போயிருக்க. அந்த போட்டோ கிளிப்பிங் கட் பண்ணி க்ளோஸ் அப்ல காமிக்கும். இப்ப உள்ள கேமரா இல்ல சார், அதனால உங்க பொண்ணு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியலங்குது. என் பொண்ணு என்ன சாப்பிட்டான்னு கேட்டேன். இனிமேல் செக்யூரிட்டி கேமரா வச்சுக்கிறது பாவம் நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வில் ஹாவ் a huge first biggest advantage and the super intelligence will be for police department. நான் கேட்டேன், அடுத்தது என் பொண்ணு என்ன சாப்பிட்டான்னு. இம்மிடியட்டா அந்த வீடியோ கட் பண்ணி 9 நிமிஷம் 5 நைட் 9 மணி 5 நிமிஷத்துக்கு she ate something white background with a folded brown. அது சாப்பிட்டு தோசை. ஏ கூட சில விஷயங்கள் தெரியல. இல்ல, அதுவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அது கூட பரவாயில்லைங்க. அது அடுத்த செகண்ட் சொல்லுது, இட் வாஸ் 1.2 mm. நான் சொன்ன இது எங்க போய் முடிய போதோ தெரியல. மேபி அதனால தான் தமிழ் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான். One of the scientists there is saying that there is no need for air conditioning in next 12-15 years. Can you believe this? Or solar material they have found out, a very thin material with the solar chips are there, solar cells which activates through solar energy, activates the கூலிங் பவர். அது கம்ப்ளீட்டா கூலிங். நீங்க அது போட்டீங்கன்னா அப் டு 60 degrees. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தேன் சார். 60 degreesல உள்ள அது போட்டுட்டு என்னுடைய கோட் போட்டா ஒண்ணுமே தெரியல. என்ன நடக்குது சார் உலகத்துல? இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க.